சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வாழ்க்கையில் என்னைக்கு நான் மெட்டியோலிக்கு நான் ஜாயின்ட் ஆனேனோ, ஆனால் இந்த 20 வருஷத்துலேயும் யாருமே என்னை மறக்கலை, எங்களை மறக்கலை. என்னைக்கு மெட்டியோலி வீடுகளுக்குள்ளே வந்து அந்த அம்மி 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 மிதிச்சு பாட்டு தொட்டில் தூங்குற குழந்தை கூட எந்திரிச்சு உட்காருமா. சீனை சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அடிச்சுட்டு போங்கன்னுவார். வெள்ளை ஜாக்கெட் போடணும், மேக்கப் போடக்கூடாது, எண்ணெய் இருக்கணும், அந்த எண்ணெய் முகத்தில் வடியணும். மக்கள் பார்த்தா உங்களை பார்த்தா கல்லை தூக்கி அடிக்கணும். வசந்தம் எனக்கு கதை சொல்லும்போது அது ரொம்ப நல்ல ஒரு த்ரூ அவுட் வர கேரக்டர். எல்லாத்தையும் இழந்துட்டு குடும்பத்தில் சொத்துக்கிட்டெல்லாம் போயிட்டு இழந்த ஒரு பொண்ணோட நிற்கிற ஒரு கேரக்டர். திரும்ப அந்த ஃபேமிலியை பார்த்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் 500 எபிசோடு வரைக்கும் நான் என்னோட எஃபர்ட்டை கொடுத்து தான் பண்ணேன். என்னோட லைஃப்பில் இந்த 500 எபிசோடு வரைக்கும் நான் அந்த பெட்டில் படுத்தவளே கிடையாது. அன்னைக்கு எனக்கு அவ்வளோ இப்படி நடுங்குது, அவ்வளோ நெருப்பாக கொதிக்குது, ஜுரம், மயக்கம், இவ்வளோவா நான் படுத்திருக்கேன். நல்ல ப்ரொடியூசர், நல்ல டீம் எல்லாம் தான். ஆனாலும் ப்ரௌடான விஷயங்கள் உங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கும். அதாவது சின்ன வயசுலேயே வந்து லெஜெண்டரியான டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பெரிய ஆக்டர்ஸோட. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது அந்த ஒரு அனுபவம். ஸோ அந்த மாதிரி இருந்தப்ப உங்களுக்கே நினைக்கிறப்ப இந்த மொமெண்ட்லலாம் நம்ம ப்ரௌடாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், சாதிச்சிட்டோம் அப்படின்லாம் நிறைய தோணி இருக்கும் இல்லையா? ஆமாம், அதில் அதிகமாக பண்ணது நான் ஃபஸ்ட்டு என்னோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதில் ஒரு தெரியாத ஏஜாக இருந்தாலும் எனக்கு மற்றவங்க சொல்லும்போது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன், அதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க, அது ஒன்று. 2வது வந்து சாரோட ஒர்க் பண்ண அனுபவம், பாலச்சந்தர் அப்பாவோட ஒர்க் பண்ண அனுபவம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயந்தான். ஏன்னா மெட்டியோலி என்னோட வாழ்க்கையில் என்னைக்கு நான் மெட்டியோலிக்கு நான் ஜாயின்ட் ஆனேனோ அன்னையிலேருந்து முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆக போகுது. ஆமாம், 20 இயர்ஸ், 20 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த 20 வருஷத்துலேயும் யாருமே என்னை மறக்கலை, எங்களை மறக்கலை. என்ன இல்லை, எங்கள் டீம் யாரையுமே மறக்கலை. இது காயத்ரி ஆகட்டும், நானும் ஆகட்டும், வனஜா ஆகட்டும், உமா ஆகட்டும், போஸ் மாமாவாகட்டும், இவர் கோபி ஆகட்டும், அதில் நடித்த எல்லா டெல்லி கணேஷ் சார் ஆகட்டும், சிதம்பரம் கேரக்டர், ராஜம்மா கேரக்டர், எல்லாரையுமே இன்னும் மக்கள் வந்து அவ்வளோ மெமரியில் வச்சுருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம நினச்சி பார்க்கணும். என்னோட வாழ்க்கையிலே எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது மெட்டியோலி தான். அந்த பாட்டை கூட அது வரைக்கும் கூட நான் வந்து லைஃப்பில் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன ஆக போகிறேன், அவ்வளோ சினிமா செஞ்சேன், அவ்வளோ பண்ணியும் எனக்கு வந்து இதில் நான் என்னத்தை பெருசாக ஆக போகிறேன், ஒன்றும் ஆக போகிறது இல்லை, இது இவ்வளோதான், நம்ம நடிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் என்னைக்கு மெட்டியோலி வீடுகளுக்குள்ளே வந்து அந்த அம்மி 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 மிதிச்சு பாட்டு தொட்டில் தூங்குற குழந்தை கூட எந்திரிச்சு உட்காருமா, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ். ஆனால் கண்டிப்பாக இந்த கிரெடிட் எல்லாம் கோஸ் டு திருமுருகன் சார் தான். என்ன, அவர் எங்களை மறந்துருக்கலாம், ஆனால் நாங்கள் அவரை மறக்க மாட்டோம். ஆமாம், லைஃப் லாங் அவரை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் ஒன்றுமே கிடையாதுமா, வெறும் 0. ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, நடிக்கிற சொல்லுவாங்க, இப்படி நடிங்க, இப்படி பண்ணுங்கன்னுவாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் அப்படி கிடையாது. சீனை சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அடிச்சுட்டு போங்கன்னுவார். எனக்கு சொன்ன ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, வெள்ளை ஜாக்கெட் போடணும், மேக்கப் போடக்கூடாது, எண்ணெய் இருக்கணும், தலைக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு ஷாம்பு போடக்கூடாது, அந்த எண்ணெய் முகத்தில் வடியணும். என்ன, இவ்வளோதான் ரவுடிசம். மக்கள் பார்த்தா கோவமா, மக்கள் பார்த்தா உங்களை பார்த்தா கல்லை தூக்கி அடிக்கணும், அப்படி தான் நீங்கள் நடிக்கணும். இதான் அவர் சொன்னார். அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணது எப்படின்னா, நம்ம நெஞ்சத்தைக்குள்ள அதை பார்த்தா அப்போ நடிச்சது இப்போ வரைக்கும் அந்த வில்லி கேரக்டர் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அது மாதிரி ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த 18 வயசுல அந்த ஒரு வில்லி கேரக்டர்ன்றது ஒரு பெரிய, ஆமாம், அது என்னால் மறக்கவே முடியல. அந்த ஒரு லைஃப் டேர்னிங் வந்து பெரிய டேர்னிங் எனக்கு. அது
அது அது வந்து அவர் திருமுருகன் மூலியமா எனக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு உங்க கெரியர்ல முக்கியமான ஒரு படமா இருந்தது மூடுபனி. எஸ். கண்டிப்பா. அந்த மெமரிஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சடனாக ஒரு நாள் பாலு மகேந்திரா சார் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு சாந்தி அப்படின்னாரு. சொல்லுங்க சார், ஒரு ரோல் இருக்கு, நீ பண்ணுறியா? படம் பூரா உன் பேர் தான் வரும், உன்னை வச்சு தான் கதையே அப்படின்னாரு. அப்படியா? ஆனால் 2-3 சீன் தான் வரும், ஆனால் படம் பூரா உன்னோட எலும்பு கூடு தான் இருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப கஷ்டமா ராஜனே என்னது எலும்பு கூடா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் எலும்பு கூடு தான் நடிக்கும் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல அப்படின்னா. ஆனால் அதில் 3 சீன் 2 சீன் தான் நடித்தேன். அந்த என்ன அடிப்பார், அந்த பிள்ளை பார்க்கும், அப்புறம் இது பண்ணுவார், அதுதான். ஆனால் அது இன்றைக்குமே மூடு பனியில் நிறைய பேர் அது என்ன கேட்டிருக்காங்க. ஆனால் வந்தாலும் படம் பூரா நீங்கள் நின்னீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் நிறைய. கேரக்டர். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்து எனக்கு பாலு சார் அப்படி ஒரு இது கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கேமராமேன் அவர் தான் எனக்கு. பாலு மகேந்திரா சார் தான் ஃபஸ்ட்டு கேமராமேன். ட்ரைப்ஸுக்கு அவர் தான் கேமராவாக. அவரோட டைரக்ஷன்லேயே ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் ஹாப்பியாக. ஆமாம், அவரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. அதான். அண்ட் அந்த செட்டில் வந்து ஷோபா மேம் அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு பாண்டிங், அதாவது உண்மையாகவே ஒரு அக்கா தங்கச்சி எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி சண்டைகள்லாம் சின்ன சின்னதாக ஒரு வீடு மாதிரியே அந்த இடத்த மாற்றி வச்சுருந்தீங்கல்ல. என்னென்னா ஷோபா வந்து எனக்கு நிஜமாவே என் கூட பிறக்கலனாலே என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான். என்னன்னா நாங்கள் காமம் குரோதம் மோகம்னு ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து வித்யாம்மாவுக்கு நாங்கள் 2 பொண்ணுங்க. அந்த படம் பண்ணும்போது அதில் வந்து இவ எனக்கு தங்கச்சி கேரக்டர். இவ்வளோதான் இருப்பாள், குட்டியூண்டாக இருப்பாள். ஃப்ராக்கை போட்டுக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு வருவா, போவா, மடியில் வந்து உட்காருவா, விளையாடுவா. அது மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்த ஒரு பிள்ளை. அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப இதாக தான் இருப்போம். அவங்க அப்பா அவளுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவார். துபாயில். ஆமாம், துபாயில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன வந்தாலும் சந்திராட்டா வந்து எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். ஒரு சாக்லேட் பார் இருந்தால் அது 2ஆக தான் இருக்கும் அங்கே. அது இது பண்ணோம், ட்ரெஸ் வாங்கினாலே எங்கள் 2 பேருக்கும் ஒன்றா தான் வாங்கிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருந்தோம். மூடு பனியில் நான் நடிக்கும்போது வந்தா லாஸ்ட்டாக நான் பார்த்தது அந்த சூசைட் பண்ண அந்த புடவையோட தான் பார்த்தேன், எல்லோ சாரியோட தான் பார்த்தேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய டச் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வில்லியம்ஸ் வந்து அடிக்கடி பார்ப்பார், போயிட்டு வருவார். அதான் மூடு பனி வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்த படம். ஆனால் அந்த படம் எனக்கு பேர் கொடுத்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால். வரதே 2 சீன் என்னமோ தான், ஆனாலும் அந்த மனசில் நிற்கக்கூடிய சீனாக இருந்தது அது. ஆமாம். எஸ். மூடு பனி அப்புறம் நிறைய படங்களில் வந்து உங்கள் கேரக்டர் வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட கேரக்டராக வந்து சொல்கிறப்ப இந்த விஷயங்கள் இருந்தால் அந்த கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணலாம், இதெல்லாம் இருந்தால் சூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா மைண்டில்? ஆமாம். ஏன்னா நான் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் நான் பார்த்து தான் பண்ணேன். ஏன்னா டக்குன்னு நம்ம சூஸ் பண்ணி போயிட்டு எனக்கு பெண்ணின் மனதை தொட்டு பண்ணும்போது அதில் வந்து பிரபுதேவாவுக்கு அம்மாவாக பண்ணேன் நான். அப்புறம் மனதை திருடி விட்டாய் பண்ணும்போது கௌசல்யாவுக்கும் ஸ்ரீமனுக்கும் அம்மாவாக பண்ணேன். அதுவும் மெயின் ரோல் தான். அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் கேரக்டர் வந்தால் மட்டும் பண்ணலான்ற ஒரு யோசனையில் தான் அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மெயினாக இப்போது நான் திரும்ப வந்ததில் 2000க்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது வில்லியா பண்ணது மெட்டி ஒலி தான். ஃபஸ்ட்டு மெட்டி ஒலி, அதுக்கப்புறம் தென்றல் பண்ணேன். அந்த மாதிரி வரிசையாக கூப்பிட்டா வில்லி ரோல் தான் கூப்பிடுறாங்க, சாஃப்ட் ரோலுக்கு யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் சாஃப்ட் ரோல் பண்ணாலும் சக்ஸஸும் ஆக மாட்டேங்குது. சக்ஸஸ் ஆகாமல் இல்லை, போகும், அது பெருசாக ரீச் வராது. ஆனால் வில்லியா பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பா இந்த பொம்பளையா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். இப்போ கடைசியில் செஞ்ச சீரியல் வரைக்கும் அப்படி தான். எஸ். இப்போ அதான் புது வசந்தம் அப்படின்றப்ப அந்த ஒரு சீரியலில் இப்போ நீங்கள் அதான் கேரக்டர்லாம் சூஸியாக பண்ணுறப்ப இந்த சீரியல் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதனால முடிவு பண்ணீங்க புது வசந்தம்? இல்லை, புது வசந்தம் எனக்கு கதை சொல்லும்போது அது ரொம்ப நல்ல ஒரு த்ரூ அவுட் வர கேரக்டரு. என்னென்னா
எல்லாத்தையும் இழந்துட்டு குடும்பத்தில் சொத்து கித்தெல்லாம் போயிட்டு இழந்த ஒரு பொண்ணோட நிற்கிற ஒரு கேரக்டர், திரும்ப அந்த ஃபேமிலியை பார்த்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணலை. அப்புறம் நான் அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக இருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் 500 எபிசோடு வரைக்கும் நான் என்னோடய எஃபர்ட்டை கொடுத்து தான் பண்ணேன். ஓகே. என்னால் எவ்வளோ எஃபர்ட்டை கொடுக்க முடியுமோ நான் பண்ணேன். இடையில எனக்கு கொஞ்சம் நீ பெயின் வந்தது, ஜாயின்ட்ஸ் பெயின் வரவும் நான் சொன்னேன் என்னால் படி ஏற முடியல, படி ஏறி மாடியில் சீன் வைக்கிறீங்க, கொஞ்சம் கீழே வைக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த சீன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு கீழே தான் ரூமு. ஆஃப்டர் மேரேஜ் அந்த பொண்ணு மேலே போயிடும். அப்போ மேலே சீன் தான், மேலே தான் சீனு, கீழே சீன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது க்ரியேட் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன் என்னால் பண்ண முடியல, எனக்கு முட்டி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 500th எபிசோடு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்ப வைரல் ஃபீவரு, என்னால் சுத்தமாக முடியல. ஒரு 2-3 டேஸாகவே நான் சரியாக சாப்பிடலை. சாப்பிடாம எது சாப்பிட்டாலும் வாமிட் அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு ஷார்ட்டுக்கு போகும்போது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கண்ணு டார்க் அவுட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகி, ஃபஸ்ட்டு பிளாக் அவுட் ஆகி உட்காந்துட்டேன். எனக்கு என்னென்னா அவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறோம். அது வரைக்கும் அந்த டீமில் எல்லாரோடையும் நான் வந்து ரொம்ப இதாக தான், முதல் நாள் ஏதாவதுன்னா திட்டுவேன், மறுநாள் போயிட்டு சாரி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். எல்லாரும் அம்மா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. சடனாக வந்து நம்ம ஒரு தலை சுற்றுது, மயக்கம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்து ஒரு 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 சம்டைம்ஸ் ஒரு 1/2 an hour இல்லை 40 கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு சொல்லணும். ஆனால் எங்கள் ஆளுங்க அது சொல்லலை. எங்கள் ஆளுங்க வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க, எப்போ எந்திருப்பாங்க, எப்போ ஷார்ட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணாங்க. சரி, அப்படியும் மீறி நான் கொஞ்சம் அந்த அந்த இது போனதுக்கப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் அந்த ஷார்ட்டு போகலாம் அப்படின்னு டயலாக் பேசிகிட்டே இருக்கேன். எனக்கு ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நான் சொல்லிட்டு இப்போ என்னால் முடியல, கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பில் இந்த 500 எபிசோடு வரைக்கும் நான் அந்த பெட்டில் படுத்தவளே கிடையாது. நான் படுத்ததே கிடையாது அந்த செட்டில். சும்மா செவரில் இப்படி சாஞ்சு தான் ஒரு 10 நிமிஷம் தூங்குவேனே தவிர அந்த கட்டிலில் படுத்து நான் தூங்கினவளும் கிடையாது, அந்த கட்டிலில் நான் நோய் வந்து படுத்ததும் கிடையாது. அன்னைக்கு எனக்கு அவ்வளோ இப்படி நடுங்குது, இப்படி நடுங்குது, ஜுரம் அவ்வளோ நெருப்பாக கொதிக்குது ஜுரம். எனக்கு வயிற்றில் ஒன்றும் இல்லை, மயக்கம், இவ்வளோவா நான் படுத்திருக்கேன். இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறதுனால நான் இதை இப்போ சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை, நல்ல ப்ரொடியூசர் தான், நல்ல ப்ரொடியூசர், நல்ல டீம் எல்லாம் தான். ஆனாலும் மனசாட்சியை கொன்னுட்டு நம்ம யாருக்கும் வாழ வைக்கக்கூடாது, தப்பு. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த டீம் மேலே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஷாமுன்னு ஒருத்தர் இருக்கார், ஃபேராக இருப்பார். அந்த பிள்ளை தான் வந்து பெரிய ஷாமன்னு சொல்லுவோம், அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுன்னு. அந்த ஷாம் மட்டும்தான் என் கூட நின்னாப்பில் அன்னைக்கு. ஏன்னா அந்த பிள்ளை இன்னைக்கு நேத்திக்கல, எனக்கு பல வருஷமாக என் பிள்ளை அவன். என்ன அந்த பிள்ளைய எங்கள் குடும்பத்தில் மற்றவங்களாவது வெளியில், ஆனால் ஷாம் வந்து என் வீட்டுக்குள்ளே என் பசங்களுக்கு ஒரு நல்ல அண்ணனாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கிறோம், எனக்கு பிள்ளையாகவும் இருக்கிற குழந்தை. அப்போ என்னன்னா அந்த டீமில் வந்து அன்னைக்கு அவங்க பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, நான் என்ன சிச்சுவேஷனில் உட்காந்துருக்கேன்னு எல்லாருமே பார்க்குறாங்க. ஓஞ்சு போய் டயர்டாக கண்ணெல்லாம் உள்ளே போய் அவ்வளோ டயர்டாக உட்காந்துங்க. அப்போ ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறார், உங்களால் நடிக்க முடியுமா, இல்லைன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களால் பண்ண முடியல, இதுக்கப்புறம் நீங்கள் ஹோப்லெஸ், உங்களால் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இனிமேல் லாயக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டகரி எனக்கு மனசில் வந்துருச்சு. அப்படியாப்பா, சரிப்பா, சரி. ஆல்ரெடி அந்த சீரியலை விட்டு நான் போகிறேன்னு பல வாட்டி சொல்லிட்டேன், சில பிரச்சனைகளால் நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க என்னை விடலை. இல்லை நீங்கள் பண்ணணும்னு என்னை பண்ண வச்சு சரி பண்ணி கொடுத்துருவோன்னு நானும் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு மனசில் ரொம்ப வலி வந்துருச்சு.
500 எபிசோடு நம்ம நடிச்சு கொடுத்தோம். இந்த வார்த்தை இவங்க என்ன கேட்குறாங்களேன்ற ஒரு ஃபீலு யாருக்கானாலுமே வரும். அந்த ஃபீல் எனக்கு வந்தேன். நான் சொன்னேன், இல்லைப்பா நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட் பார்த்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு அவங்க பதில் என்னவா நான் இருந்தாங்க? இதில் வந்து பாலிடிக்ஸ் நிறையா. ம். கேரக்டர் அந்த அம்மாவுக்கு பெரிய கேரக்டர், அந்த அம்மா டயலாக் பேசுகிறாங்க, எங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இல்லை. அங்கே நிறைய பாலிடிக்ஸும் ஓடிட்டு தான் இருந்திருக்கு போல இருக்குது. இது எனக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கொடுத்த மெசேஜ் இது. ம். என்ன ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயத்தை என் கையில் ஒப்படைச்சாங்கன்னா அதை வந்து நான் பாலிஷ் பண்ணி மெருகேற்றி அதை வந்து டாப்பில் தான் வைக்கணும்னு நினைப்பேனே தவிர அதை கீழே நான் கொண்டு போக மாட்டேன். அதை நான் கொண்டு போகணுன்ற எண்ணமும் எனக்கு வராது. நான் யாருக்கும் காம்படிட்டர் கிடையாதும்மா. உங்களுக்கு நீங்க தான் காம்படிட்டர். நான் யாருக்குமே காம்படிட் கிடையாது. நான் வந்து யாரையுமே நான் அந்த மாதிரி நினைக்கல. ஆனால் என்ன அப்படி நினச்சாங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்தப்போ நான் வந்து அந்த இடத்த விட்டு நான் போயிடணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கடவுள் அது வரைக்கும் தான் அங்கே கொடுத்துருக்காரு. யாருமே வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. சேனலில் இருந்தோ இதே சன் டிவியில் நான் பல சீரியல்ஸ் பண்ணிட்டேன். சித்தியில் ஆரம்பித்தேன். சித்தியில் ஆரம்பித்து அண்ணாமலை பண்ணேன், ராதிகா மேம் இது அரசி பண்ணேன், ராதிகா மேம் கூடவே 5 சீரியல் பண்ணிட்டேன். வாணிராணி கடைசி வாணிராணி வரைக்கும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தென்றல் பண்ணேன், தென்றலுக்கு அப்புறம் வேறு சீரியல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த புது வசந்தம் பண்ணேன். எதுக்குமே நான் வந்து என்னோட கேரக்டரைசேஷனை நான் விட்டே கொடுக்கல. நான் தான் இதுதான் கேரக்டர்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் விஜய் டிவியில் கண்மணி அன்புடன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த வில்லி கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. என்னோடய கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா நான் பண்ணிக்கிட்டே எல்லாம் பண்ணுறேன். இப்போ எனக்கு அதில் நல்ல பேர் தான். நான் ஒன்றும் இதாக போகலை. எனக்கு உடம்பு முடியலனாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கம்மான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கம்பெனி தான், இதுவும் கம்பெனி தான். நான் 5 நிமிஷம் உனக்கு 30 எபிசோட் கையில் வச்சுருக்கேன், ஒரு 2 நாள் நீ எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டியா? என்னன்னு இல்லை, என்ன மாதிரி பல ஆர்டிஸ்டுகள் இதுக்குள்ளே இருக்காங்க. வலியும் வேதனையும் வெளியில் சொல்ல முடியாது, எங்களால் சொல்ல முடியாது. எங்களுக்கும் நாங்களும் மனுஷங்க தான். நாங்கள் இரும்பால் செய்யப்பட்டவங்க கிடையாது. சாதாரண சதையும் எலும்பும் சேர்ந்து செஞ்ச ஒரு உருவங்கள் தான் நம்ம மனுஷங்க. நடிகர்களும் அவங்க தான். இன்றைக்கி எத்தனையோ ஃபேமிலிஸ் அழுகுறாங்க, எத்தனையோ பேர் குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. கரெக்டான ஒரு விஷயத்துக்குள்ளே போனாங்கன்னா அவங்களால அதை சரி பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்க போக மாட்டேங்கிறாங்க. நான் என்ன போகிறது, நீ என்ன செய்யறதுன்ற ஒரு கேட்டகரியில் தான் லைஃப் போதே தவிர யாரும் காம்ப்ரமைஸ் லைஃப் கிடையாது. 25 வருஷம் நான் என் ஹஸ்பண்டோட எல்லா கஷ்டங்களும் பட்டு நான் வாழ்ந்து 25 வருஷத்தை நான் கடந்தேன். அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் காரணம். ஒன்று ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு நேரம் ஒய்ஃப் பண்ணணும், ஒரு நேரம் ஹஸ்பண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது இல்லையா? தப்பு கிடையாது, தாராளமாக பண்ணலாம். யார்? உன்னோட மனைவி இல்லை உன்னோட கணவன். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து விஷயங்கள் போயிடும். என் கணவருக்கு இது பிடிக்கலையா, நம்ம இது செய்யக்கூடாதுன்னு மனைவி டிசைட் பண்ணணும். என் ஹஸ்பண்டு என்கிட்ட சொல்லுவார், உங்கள் அக்கா வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னுவார். நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்படிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த இடத்துல ஓகே, நமக்கு அந்த விருப்பமும் தடைப்படுதோ அப்படின்றது தடைப்படுற அவர் சொல்கிற விஷயங்களில் ஏதோ ஒன்று இருக்குன்றதை நான் யோசிப்பேன். அவர் சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அவர் சொல்கிறாருன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் அவர் என் கண்ணுக்கு தீர்க்கதரிசியாக தான் தோணுவார். அவர் சொல்கிற விஷயங்கள் நடக்கும். அப்போ எனக்கு வந்து நான் அவர் சொல்லும்போது அப்படியாங்க சரி. ஆனால் அதே விஷயத்த திருப்ப அவர் சொல்லுவார், நீ உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் தானே அப்படின்னு கேட்பார். கொஞ்ச நாள் கழித்து கேட்பார், ஏன் நீ உங்கள் அக்காவை பார்க்க போலையா, போய் பார்த்து வர வேண்டியதானே அப்படின்னுவார். அப்போ நான் யோசிப்பேன், இவர் அப்போ இப்படி சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்வேன். போயிட்டு வா, பாவம் அக்கா யார் இருக்காங்க, நீ போய் பார்த்து வா அப்படின்வார். அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும். என் கணவர் வந்து தவறுகளும் செஞ்சுருக்கார்,
அதையும் நான் மன்னிச்சு போகலையா? அவரோட வாழலையா? 25 வருஷம் விருப்பமோ விருப்பில்லையோ என்ன இருந்தாலும் அந்த வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தான்மா லைஃப் இருக்குது. விட்டு கொடுக்காம போனால் லைஃப் கிடையாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும். இப்போ ஒரு சீரியல் நம்ம நடிக்கிறோம், அந்த சீரியலுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எஃபர்ட் எல்லாம் போட்டு நம்ம நடிச்சுட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது எப்படி இருக்கும்? நம்ம உள் மனசை எவ்வளோ வேதனைப்படும். இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், 500 எபிசோடு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு நடித்து கொடுத்தோம். இப்போ கடைசியில் பார்த்தியா நம்மளை தூக்கி போடுற மாதிரி வந்துட்டாங்க என்பது அவங்க என்ன நம்மளை தூக்கி போடணும், நம்மளே வெளியே போயிடணும்னு முடிவு பண்ணிட்டு நான் வெளில வந்துட்டேன். புது வசந்தம் அப்படி தான். இன்றைக்கி யாரோ ஒரு லேடி நடிக்கிறாங்க, அவங்க எனக்கு கால் பண்ணி நான் பண்ணுறேம்மா, பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்க, எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் எனக்கு மன வருத்தம் இருந்தது. நீங்கள் சேனல் கிட்ட பேச அட்லீஸ்ட் காவேரி மேடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், என்ன நடக்குது, எதுக்கு அம்மா போனாங்க அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்கலாம். அவங்க வந்து என்னமோ எடுக்கட்டும் போட்டோம், சீரியல் வருதா அந்த இல்லை, ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க ஒரு சில விஷயத்த பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இருக்குது. யாருமே ஏன்னா இன்பிட்வீன் இருக்கவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. விஷயங்கள் கம்யூனிகேட் ஆகாது. ஏன்னா இங்கேருந்து போய் சொல்கிறவங்களே தப்பாக சொல்லும்போது அந்த அம்மா ரோல் நிறைய பண்ணுறாங்க, எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அது என்ன அப்படி இருக்குது அப்படின்னும் போது அங்கே இருக்கவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வேறு ரீதியாக போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் வந்து கம்யூனிகேஷன் அந்த அம்மாவுக்கு போகாது, அந்த அம்மாவோட கம்யூனிகேட் ஆகலை. அப்போ அந்த அம்மா கேட்கணும், கம்யூனிகேட் ஆகலைன்னாலும் அந்த அம்மா கேட்கணும். எதுக்கு அந்த அம்மா போனாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய ரோல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு லேடி சடனாக எதுக்கு போனாங்க, என்ன ப்ராப்ளம் இல்லை, என்ன கூப்பிட்ருக்கணும். இத்தனை வருஷம் நான் உங்கள் சேனலில் ஒர்க் பண்ணுறேன்ல, இத்தனை வருஷமாக அவங்களோட சேனலில் நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவங்க என்னை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் அவங்களும் இது வரைக்கும் என்னை கேட்கல. ஒரு சில விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது, அதுதான் தப்புங்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து நேர வச்சு கேட்டு தெளிவுபடுத்திட்டோம்னா அந்த இடத்துலையும் அந்த விஷயம் முடிஞ்சு போயிடும். ஆமாம், அது நடுவில் இருக்க கம்யூனிகேட்டர்ஸ் தான் ப்ராப்ளம். நடுவில் இருக்காங்கல்ல இந்த சில்லற ஆளுங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க பண்ணுற விஷயத்தினால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ உறுதியாக நான் சொல்லும்போது எனக்கு வேண்டாம், நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வெளியில் வந்துட்டேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.